அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். ஜப்பான்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக ஜப்பானை பற்றி ஒரு முழு காலனி போகலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஒரு 2 வாரங்களுக்கு முன்னதாக கியோத்தோ நகரம் அப்படின்னு ஒரு நகரத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே கியோத்தோ பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே அந்த கியோட்டோ நகரம்ன்றது ஒரு முக்கியமான நகரம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி அமெரிக்க தேசம் எந்தெந்த நகரங்களுக்கு அணுகுண்டு போட்டு அழிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கியோத்தோ தான் அதில் தலைமையில் இருந்தது. ஆனால் அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறவர், ஃபைனலைஸ் பண்ணுறவர் அந்த கியோத்தோ நகரத்தை ஏற்கனவே அந்த கியோத்தோட அழகில் அவர் மயங்கி இந்த கியோத்தோ நகரத்தை நம்ம குண்டு போட்டு அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கியோத்தோன்ற பேரை அவர் வெளியில் எடுத்தார். அதனால தான் கியோத்தோன்ற நகரம் இன்றைக்கும் கூட தப்பிச்சு பழச்சிருக்கு. நீங்கள் பெரும்பாலும் ஜப்பானில் நீங்கள் யாராவது நீங்கள் ஜப்பானுக்கு எங்கே விசிட் பண்ணணும்னு கேட்டால் பெரும்பாலும் அவங்க சொல்கிற பேரில் இந்த கியோத்தோன்ற பேர் ரொம்ப அடிபடும். அதே மாதிரி கியோத்தோ பல்கலைக்கழகம் மிக முக்கியமான பல்கலைக்கழகம். அநேக ஆண்டுகளாக இருக்குது. கடந்த வருடம் நோபல் பரிசு, வேதியியலில் நோபல் பரிசு, கெமிஸ்ட்ரியில் நோபல் பரிசு வாங்கினது கியோத்தோ பல்கலைக்கழகம் தான். ஒரு பேராசிரியர் வாங்கினார். ஸோ அதனால் அந்த கியோத்தோக்கு போகலான்னு சொல்லும்போது எனக்குமே ரொம்ப உற்சாகமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2009 இதே மாதிரி கியோத்தோ பல்கலைக்கழகத்துக்கு நான் மாணவனாக வந்திருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு ஆசிரியராக, அதுவும் கியோத்தோ பல்கலைக்கழகத்துக்கே போய் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுனால அதை நான் போனேன். என்னோடய ஆசிரியர் மிகவும் பெருந்தன்மையாக அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். அவர் சூஸ் பண்ண இடம் பார்த்திங்கன்னா, அந்த தேதி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல் நடந்தது. கியான் மட்சுன்னு நீங்கள் இந்த பார்க்குற புகைப்படத்தில் இருக்கிறது ஒரு பயங்கரமான கூட்டம். அது பல்வேறு நாடுகள்லேருந்து, பல்வேறு நகரங்கள்லேருந்து எல்லாருமே கூடியிருக்க அந்த இடமா அந்த தேதி இருந்தது. கியான் மட்சுரின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதோ தேர் மாதிரி அங்கங்கே நிறுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு தேர் மாதிரி அது ஏதோ ஒரு கல்ச்சுரல், உங்களுடைய பாரம்பரியத்துக்கு ஒவ்வொரு தேரும் ஒரு பொருளை குறிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தேர்கள் வரிசையாக இருந்தது. நானும் சில தேர்கள்லாம் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நீங்கள் பார்க்குற படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேனிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மழைக்காலங்கள்லாம் ஒரு பூச்சி வரும்ல, அந்த பூச்சிக்கு ஒரு தேர் அந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா வெறும் அது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா இரவில் சரி எதாவது சாப்பிட்லான்னு போனால் ஒரு ஆக்டோபஸை வச்சு பணியாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை உள்ளே வச்சு பணியாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒன்று டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சரி நூடுல்ஸ் தான் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நூடுல்ஸை வாங்கி அப்படியே தெருவில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டோம். எல்லாம் நடந்து போகும்போது ஒரு மாதிரியே பார்த்தாங்க. சாப்பிட்டதுனால அப்படியே தெருவில் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் முக்கியமான நாள் எனக்கு அந்த கியோட்டோ பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் செட்சுகிரோ டனாபேன்னு சொல்லிட்டு, நான் ஒர்க் பண்ணுற ரிசர்ச்சில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு பேராசிரியர். இவர் கியோட்டோ பல்கலைக்கழகத்தில் இவருடைய ரூமுக்கு போய் இவரை மீட் பண்ணோம். இவர் குரூப்புக்கு, இவருடைய அந்த ஆய்வு குழுக்கு என்னை ப்ரெசன்டேஷன் கொடுக்க சொன்னார். நானும் இன்னொருத்தவனும். அப்போ நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகும்போது அவர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பண்ணிவிட்டு அந்த ப்ரெசன்டேஷன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் கொடுத்துட்டு நானும் இன்னொருத்தவனும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அதில் சில கேள்விகள் இருந்தது. இந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என்னுடைய பிஹெச்டி டயத்துலேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்தேன் நான். அது நல்லா போச்சு. So they had a thought, okay, we are spending a lot of money on ceramics, why not we make our own ceramics? That was like the crazy idea, and this is a very huge operation because making a very large ceramic is not so easy. And you could see that they have the chromium yak cladding. So this is like a 10 millimeter chromium yak, and you have like 12 centimeter block, and these are huge 6 block. So these are போன உடனே லன்ச் டைம் முடிச்சுட்டு சரி நீங்கள் எங்கேயா போய் ஊர் சுற்றிட்டு சாயங்காலம் வாங்க, சாயங்காலம் நம்ம டின்னர் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் 2009 நான் வந்திருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒரு தங்க கோயில், கோல்டன் டெம்பிள்னு சொல்லிட்டு கிங்ககுஜின்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பிளுக்கு நான் போனேன். அதுக்கு நான் திருப்பியும் எப்படியும் போகணுன்னு சொல்லிட்டு திருப்பியும் உடனே நல்ல வெயில், அதனால் அந்த வெயிலில் சேர்ந்து நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து போயிட்டு அந்த இடத்த நான் மீண்டும் ஒரு 17 வருடங்களுக்கு பின்னதாக நான் ஒரு மாணவனாக இருந்துட்டு இப்போ ஆசிரியர், அது என்னுடைய மாணவரோடு சேர்ந்து பார்த்தது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த கோல்டன் டெம்பிள் அமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. உண்மையான தங்கத்தினால் பூசப்பட்டது. அதோடைய தரைத்தளம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்திங்கன்னா, முதல் தளம் பார்த்திங்கன்னா மரத்தினால, 2வது தளம் பார்த்திங்கன்னா சாமுராய் ஜப்பான் ஸ்டைலில் ஒரு டெம்பிள். அதுக்கு மேலே இருக்க தளம் பார்த்திங்கன்னா புத்தர் காலங்கன்றதுனால ஜென் சீன முறைப்படி ஒரு ஃப்ளோர், ஒரு தளம். ஸோ இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டி, ஆனால் ஏகப்பட்ட தடவை அழிஞ்சு சமீபத்தில் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னதாக திருப்பி அதை அழித்து 100 வருடத்துக்கு அப்புறமா
பழமை மாறாத மாதிரி அப்படியே செஞ்சு இன்றைக்கி வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப அழகு என்னென்னா, இது சுற்றி தண்ணி, அந்த தண்ணியில் வந்து நம்மளுடைய அந்த கோல்டன் அந்த தங்கத்தோடைய பிரதிபலிப்பு தெரியும். அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த கோல்டு அந்த ஒரிஜினல் கோல்டுன்றதுனால அப்படியே ஷைனிங்காக இருக்குது. ஒரு தின் நம்ம அந்த கோல்டு கிளிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, உண்மையான அந்த தங்கத்தை வச்சு பூசி ஒரு சின்ன முழு தங்கம், இரும்பு அப்படியே முழுசாக கிடையாது, அந்த தங்கத்தினால மேலே கோட் பண்ணி அந்த இருக்கிறனால ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அந்த மதியான டயத்தில் போனால். அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் சுற்றி போனால் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் கோயில்னால ஏதாவது இங்கே இருக்க ஒரு இதுக்கும் அந்த இந்த காசெல்லாம் போடுவாங்கள்ல, காசெல்லாம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே 10 ரூபா 5 ரூபா இப்படி தான் போட்டிருந்தாங்க அந்த ஊர்லேயும். அதுக்கப்புறமா போயிட்டு நல்ல டின்னருக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நேராக டின்னர் போய் அப்புறம் டின்னர் விதவிதமாக வச்சுருந்தாங்க. இதுதான் ஜப்பனீஸ் ஸ்டைல் டின்னர். அதில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனும்போது எங்கள் வாத்தியார்ட்ட சொன்னேன், கியோத்தோ யூனிவர்சிட்டியில் உள்ளே போய் டாக் கொடுத்தாலும் அந்த பல்கலைக்கழகத்தை நான் முன்னாடி வந்திருக்கேன், நான் அதை போய் பார்க்கணும், அந்த என்ட்ரன்ஸை போய் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கியோத்தோ பல்கலைக்கழகத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அவரே புகைப்படம் எடுத்தார். இது நான் முன்னாடி பழசு நான் வந்திருந்தப்போ, நான் 17 வருடங்கள் முன்னதாக என்னோடய நண்பர்களோட வந்தப்போ, அப்போயுமே எனக்கு கியோத்தோ யூனிவர்சிட்டி மேலே ஒரு பெரிய பிரமிப்பு இருந்தது. ஏன்னா அதில் வெளியில் பார்த்திங்கன்னா அந்த நான் படித்த அமெரிக்கன் கல்லூரியோட அமைப்பு மாதிரியே இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு செங்கட்டடம் மாதிரி இருந்தது. அதை வச்சே பிடிக்கும். அதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு மரம், இது கியோத்தோ பல்கலைக்கழகத்தோட அடையாளம் சொல்லலாம். ஒரு 100 வருடத்துக்கு முன்னதாக கேம்ஃபர் ட்ரீன்னு சொல்கிறாங்க. அந்த கேம்ஃபர் ட்ரீ வந்து 100 வருடத்துக்கு முன்னாடி விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறமா இன்னொரு ட்ரீயை வச்சு அதுதான் இப்போ இந்த மரம் வந்து 100 வருடங்களாக இருக்குது. பட் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அதோட வேறு ஒரு மரம் இருந்தது. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து ஃப்ரீ தான், அதனால் நம்ம அப்படியே திருப்பி நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கேயா ஊர் சுற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க முக்கியமான, ஏன்னா நீங்கள் கியோத்தோ பார்த்திங்கன்னா வெறும் கோயில் நகரங்கள்னு சொல்லலாம். நான் மதுரைக்காரன், மதுரையில் கோயில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து அந்த பழமையான கோயில்கள் 2000 கோயில்களுக்கு மேலே இருக்குது. 2 வகையான கோயில்கள். ஒன்று வந்து இவங்களுடைய பாரம்பரிய கோயில், இன்னொன்று வந்து புத்தருடைய கோயில், ஷின்டோ ஷ்ரைன் சொல்கிறாங்க, நான் முன்னாடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து ஒரு கேசலுக்கு போனோம், ஒரு முன்னாடி ஒரு அரண்மனை. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜப்பான் நீங்கள் எப்படி அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ஆண்டுகளில் பேரரசர்கிட்டருந்து ஒரு மிலிட்டரி, ஒரு இராணுவ ஷோகுன்னு சொல்லுவாங்க, ஷோகுன்ற ஒரு பரம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இராணுவத்தை பயன்படுத்தி அந்த பேரரசர்கிட்ட பவர்ஃபுல்லாக அவங்க வாங்கிட்டாங்க. பவர்ஃபுல்லாக வாங்கி சும்மா பேரரசரே டம்மியாக இருப்பார், பட் எல்லா கண்ட்ரோலையும் ஷோகுன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதில் அப்படியே படிப்படியாக வந்து ஒரு 200 500 600 ஆண்டுகள் கழித்து கடைசி ஷோகன் 1800களில் கடைசி ஷோகன் தான் பார்த்திங்கன்னா ஈடோ பீரியட்னு சொல்லிட்டு ஒரு 260 வருடங்கள் அவங்க ஆள்றாங்க. 260 வருடங்கள் ஆளும்போது இவங்க ஜப்பானை வந்து பயங்கரமாக கட்டமைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அதிகமான உள்நாட்டு யுத்தங்கள் வந்து ஜப்பான் வந்து எப்போ பார்த்தா சண்டை போட்டுகிட்டே இருந்தது. இந்த ஈடோ பீரியட்னு சொல்லுவாங்க, ரொம்ப பிரபலமான ஒரு ஈடோ பீரியட்னு சொல்லிட்டு அந்த 260 ஆண்டுகளாக எந்த வித உள்நாட்டு யுத்தங்களுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கண்ட்ரோலில் அவங்களோட இராணுவ பலத்தை வச்சு ஜப்பானுடைய ஸ்டெபிலிட்டி, அவங்களுடைய ஸ்திரத்தன்மையை அவங்க பலப்படுத்தி ஜப்பானை ஒரே நாடாக, சண்டை இல்லாத நாடாக, அமைதியான நாடாக உருவாக்குனாங்க. அதுக்கு அவங்க முக்கியமான வேலை என்ன பண்ணாங்கன்னா, ஜப்பானுடைய எல்லைகளை முழுமையாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரும் வெளியில் வர முடியாது, ஜப்பானியர்கள் வெளியில் போகவே முடியாது. முழுக்க நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய அறிவையும் வச்சே தான் நம்ம வளரணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எந்த கப்பல் போக்குவரத்து எவனுமே உள்ளே வர முடியாது, நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளே கட்டி காக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அவங்க வந்து கட்டினாங்க. கட்டி நல்ல ஜப்பான் வந்து ஒரு சாதாரண ஒரு எளிமையாக இருந்து நல்லா அவங்களுடைய பாரம்பரியத்திலே வளர்ந்துருச்சு. வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த மிலிட்டரி, எங்களுடைய இராணுவ அந்த கண்ட்ரோலை நாங்கள் நீக்கிக்கிட்டு நாங்கள் வந்து திருப்பியும் பேரரசர்கிட்டே அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லிவிட்டு அந்த கொடுக்கும்போது அவங்க கடைசியாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த நிஜோ கேசல் பயங்கர பெரிய கேசலுங்க. ஃபுல்லாக ஒரு அகழிலாம் போட்டு ஒரே கார்டனாக தான் இருந்தது. அந்த பேலஸில் ஒரு குறிப்பிட்ட அறைகள் இருக்குது. அந்த அறைகளில் நீங்கள் நடந்தீங்கனாலே கிரிச்சுன்னு சத்தம் கேட்குமா. ஏன்னா யாராவது வெளியாட்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்களோ இல்லை திருடர்கள் நுழைஞ்சாலும் காலை வைக்க முடியாது, காலை வச்சாலே கிரிச்சுன்னு சத்தம் கேட்டுருமா. அந்த மாதிரி டிசைன் பண்ணது கிட்டத்தட்ட 300 அறைகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரமிப்பான ஒரு அந்த கேட்டு, அதுக்கப்புறமா அந்த அகழி எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா டோஜி கேசல் ஒரு கோயில் வந்து நிறைய கோயில் இருந்தது, எங்களுக்கு டைம் இல்லை, அதில் எந்த கோயிலை செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தோன்னே சரி இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது டோஜி கேசல் கடைசியாக போகலான்னு சொல்லிட்டு இதுக்கு போனோம். இது பார்த்தா நாங்கள் அது அப்படியே உள்ளே போனால் ஒரு மரத்துக்குள்ளேருந்து அப்படியே திடீர்னு பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. 55 மீட்டர் உயரமான, இது பேர் பகோடான்னு சொல்கிறாங்க. முழுக்க மரத்தினால் மட்டுமே ஆனது. இது பார்த்திங்கன்னா
ஜப்பான்லேயே உயரமான மரத்தினால் செய்யப்பட்ட உயரமான ஒரு டவர். ஜப்பானில் வேறு எங்கேயுமே இவ்வளோ உயரமாக வெறும் மரத்தினால் செஞ்ச இந்த பகோடான்ற டவர் கிடையாது. இந்த டவர் தான். இது பேர் டோஜி டெம்பிள். இது வந்து பயங்கரமான ஒரு புத்தருடைய டெம்பிள், அதனால தான் டெம்பிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜப்பானோட பூர்வீகத்தோடு எடுத்திங்கன்னா ஸ்ரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து புத்தருடைய டெம்பிள். இதுக்குள்ளே சில டெம்பிள் இருந்ததுங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். புத்தருடைய மிகப்பெரிய சிலை, தங்க முலாம் பூசப்பட்ட சிலை, பார்த்தாலே தெரியுதுங்க. அது பயங்கரமாக பழமையாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எங்களால் புகைப்படம் எடுக்க முடியலை. அதுக்கப்புறமா சரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆசிரியர் சொன்னார், ஷிங்கான்சனில் போயிருங்க, புல்லட் ட்ரெயினில் போயிருங்கன்னு சொல்லிவிட்டு. நான் வந்து கடந்த முறை நான் ஜப்பானில் இருந்தப்போ நான் புல்லட் ட்ரெயினில் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வகையாக நம்ம ஷிங்கான்சன் போகிறதுக்கு, புல்லட் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் தான் பயணம். நாங்கள் உள்ள ட்ரெயினில் போனால் யாருமே இல்லை, அப்படியே ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறமா சரி இதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெபிலிட்டி, ஏன்னா நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துட்டு இந்த புல்லட் ட்ரெயின் போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்பீடு டிஃப்ரென்ஸே தெரியல. ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த நீங்கள் வீடியோவோட சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் உட்காந்து ஸ்டார்ட் ஆனால் எப்படி போகணுன்னு பார்த்தா தெரியும். எனக்கு அந்த ஸ்பீடு மேலே பெரிய நம்மளுக்கு அது உணர்வு இல்லை. ஏன்னா அந்த ஃபீடை நான் ஜன்னல் வழியாக நான் பார்க்கல, நான் வெறும் ஏதோ ஒரு புக்கை ரீட் பண்ணுறேன், நான் ஃபோனை பார்க்குறேன் அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடில் போதானே தெரியல. அது முக்கியமான காரணம் இதோட ஸ்டெபிலிட்டிங்க. நான் அந்த ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு நான் செக் பண்ணேன். அந்த தண்ணி பாருங்கள், அந்த தண்ணி அதிர்வே இல்லை, அவ்வளோ ஸ்பீடில் போகுது அந்த ட்ரெயின். எனக்கு வந்து ஜப்பானில் அந்த புல்லட் ட்ரெயினோடைய அனுபவம் வந்து அதோடைய வேகத்தோடைய அது ஸ்டெபிலிட்டி, அப்படியே காற்றுல போகிற மாதிரி போகுதுங்க. அது அவ்வளோ ஸ்பீடாக இருந்தது, பிரமிப்பாக இருந்தது. ஒரு வழியாக பயணத்தை முடிச்சுட்டு, இது ஒரு முக்கியமான பயணம். அந்த ஒரு மிகப்பெரிய பேராசிரியரை பார்த்ததும் என்னுடைய மிக பிடித்த நகரமான கியோத்தோ நகரத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் ஒரு 2 நாளில் மீண்டும் நம்முடைய நாட்டிற்கு திரும்பி விடுவேன். வந்ததுக்கப்புறமா வேறு சில காணொலிகளை நம்ம பார்க்கலாம். நன்றி.